கேப்டன் தொலைக்காட்சியின் எக்ஸ்பிரஸ் நியூஸ். ஜெயலலிதாவின் சொத்துக்களை கர்நாடக உயர்நீதிமன்றம் குறைத்து மதிப்பிட்டதாக உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு வழக்கறிஞர் பி. வி. ஆச்சார்யா தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மேல் முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாகி சந்திர கோஷ் மற்றும் அமித் ராய் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் முன்னிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்றைய விசாரணையின் போது ஜெயலலிதா தம்முடைய பிறந்த நாளன்று தொண்டர்களிடமிருந்து 2,15,00,000 கோடி பரிசுப் பொருட்கள் வந்ததை அவரே ஒப்புக்கொண்டார் என்றும், ஆனால் ஜெயலலிதாவின் சொத்துக்களை மதிப்பிட்ட கர்நாடக உயர்நீதிமன்றமோ 1,05,00,000 ரூபாய் என குறைத்து மதிப்பிட்டுள்ளதாகவும் வழக்கறிஞர் ஆச்சார்யா தெரிவித்துள்ளார். ஊழல் மற்றும் லஞ்ச பணத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பங்கு கொடுக்காமல் சொந்த பந்தங்கள் மற்றும் பினாமிகள் பெயரில் பல ஆயிரம் கோடி மதிப்பில் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ள அதிமுக அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், பழனியப்பன் உள்ளிட்ட 3 பேரும் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. ஓட்டுக்கு பணம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டால் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், வாக்காளர்கள் ஓட்டுக்கு பணம் வாங்குவதை தடுக்க விழிப்புணர்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 9,630 வாக்குச்சாவடிகள் பதற்றம் நிறைந்தவையாக கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலுக்காக துணை ராணுவ படையினர் மே முதல் வாரத்தில் தமிழகம் வருவார்கள் என்று தெரிவித்தார். மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக 17 சிறப்பு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய ராஜேஷ் லக்கானி, அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பிரெய்லிங் முறை பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தேர்தல் தொடர்பாக இதுவரை 2,449 புகார் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆதார் அட்டை கட்டாயமாக்கும் மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி இன்று அறிமுகம் செய்து வைத்தார். இது தொடர்பாக பேசிய அவர், தற்போது அறிமுகப்படுத்தப்படும் ஆதார் அட்டை கட்டாய திட்டம் மேலும் தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். தனி நபரின் உரிமை இதில் எந்த விதத்திலும் மீறப்படாது என்று தெரிவித்த அருண் ஜேட்லி, அரசின் மானிய திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கோடிக்கணக்கான மக்களின் பாதுகாப்பிற்கு ஆதார் அட்டை உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உடுமலைப்பேட்டையில் தலித் இளைஞர் சங்கர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான 5 பேரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி வித்யா உத்தரவிட்டார். சங்கர் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் பழனியில் பதுங்கியிருப்பதை தெரியவந்ததை அடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் குற்றவாளிகள் 5 பேரையும் உடுமலைப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி வித்யா வீட்டில் இன்று காலை போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி வித்யா குற்றவாளிகளை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து குற்றவாளிகள் 5 பேரும் பலத்த பாதுகாப்புடன் கோவை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். உடுமலைப்பேட்டையில் படுகொலை செய்யப்பட்ட தலித் இளைஞர் சங்கரின் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள் நேரில் விசாரணை நடத்தியுள்ளனர். இவ்விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம், தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம் ஆகியவை நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள் சந்திரபிரபா, லிஸ்டர் ஆகியோர் சங்கரின் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், மிக கொடூரமான முறையில் நடத்தப்பட்ட இக்கொலை தொடர்பாக உரிய முறையில் விசாரணை நடத்தப்பட்டு சட்டப்படி குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். சங்கர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் அரை நிர்வாண புகைப்படங்கள் வெளியிடப்பட்டதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தானாக முன்வந்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், நாகமுத்து ஆகியோர் குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நபர்களின் புகைப்படங்களை வெளியிடக்கூடாது என நீதிமன்ற தீர்ப்புகள் இருந்தும் சங்கர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் புகைப்படங்களை வெளியிட்டது ஏன் என கேள்வி எழுப்பினர். மேலும் இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றால் டிஜிபி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். விழுப்புரத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் ஜாமீன் கோரி கல்லூரி முதல்வர் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. விழுப்புரம் நீதிமன்றத்தில் இவ்வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் கைது செய்யப்பட்ட கல்லூரி முதல்வர் கலாநிதி உட்பட 4 பேர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர்.
அம்மனுவை இன்று விசாரணைக்கு செய்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியின் கல்வி தகுதி தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் என டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தலின் போது வேட்புமனுவில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தாக்கல் செய்த கல்வி தகுதி ஆவணம் தொடர்பான வழக்கு டெல்லியில் உள்ள பாட்டியாலா நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இன்று நடந்த இந்த வழக்கின் விசாரணையில் இரானியின் கல்வி தகுதி தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் என டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை மே 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஆண்டு வருமானம் 10 லட்சத்திற்கு மேல் இருந்தால் அவர்களுக்கான சமையல் எரிவாயு மானியம் வரும் ஏப்ரல் முதல் ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 லட்சத்திற்கும் மேல் வருமானம் உள்ளோர் படிவங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு முகவர்களிடம் உள்ள இந்த படிவங்களை பூர்த்தி செய்து அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 10 லட்சத்திற்கும் மேல் வருமானம் உள்ளவர்களின் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை மூலம் இதுவரை 3 லட்சம் பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. அடையாளம் காணப்பட்டவர்களுக்கு மானியம் ரத்து செய்யப்படுவது குறித்து SMS மூலம் தகவல் அளிக்கப்பட்டு வருகிறது. அருகே திமுக சின்னமான உதயசூரியன் புகைப்படம் பொருந்திய 6 கிலோ கொலுசுகளை வாக்காளர்களுக்கு விநியோகிக்க இருந்த அக்கட்சியைச் சேர்ந்த பிரமுகர் கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டி பகுதியில் திமுக சின்னமான உதயசூரியன் மற்றும் ஸ்டாலின் புகைப்படம் பொருந்திய 6 கிலோ கொலுசுகள் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட இருப்பதாக வந்த தகவலை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தபோது அப்பகுதி திமுக துணை செயலாளரான கோபாலகிருஷ்ணன் என்பவர் வெள்ளி கொலுசுகளை விநியோகிக்க மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதுபோன்று திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டன்சத்திரம் அருகே உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 20 லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஹரியானா மாநிலத்தில் கபடி வீரர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானா மாநிலம் ரோத்தக் மாவட்டத்தைச் சேர்ந்த கபடி வீரரான சுக்வீந்தர் நர்வால் தேசிய அளவிலான கபடி போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். இவர் சாலையில் செல்போன் பேசியபடி நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 2 பேர் அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த கொடூர காட்சி அருகே இருந்த CCTV கேமராவில் பதிவாகி இருந்த நிலையில் தற்போது வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் கூட்டம் ஒன்றில் பேசிய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பாஜக அரசை விமர்சிப்பதற்கு பதில் தவறுதலாக காங்கிரஸ் அரசை விமர்சித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரி காங்கிரஸ் சார்பில் ஆந்திராவில் போராட்டம் நடத்தப்பட்டது. கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சோனியா காந்தி கடந்த 2 கால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மக்களின் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்பதற்கு பதிலாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு என தவறுதலாக சோனியா காந்தி பேசியது கூட்டத்தில் இருந்த காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்யக் கோரி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் நாளை நடைபெறும் தர்ணா போராட்டத்தில் 50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்க உள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள விவசாயிகள் பெற்றிருக்கும் சுமார் 2 லட்சம் கோடி மதிப்பிலான பயிர் கடன்களை மத்திய அரசு ரத்து செய்யக் கோரி போராட்டம் நடத்தப்படுகிறது. தாம்பரம் அருகே கல்குவாரியில் மண் சரிவு ஏற்பட்டதில் 5 டிப்பர் லாரிகள் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறியுள்ளது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காஞ்சிபுரம் உதவி ஆட்சியர் அருண் தம்புராஜ் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். யாரேனும் இடிபாடுகளில் சிக்கியுள்ளார்களா என்று தீயணைப்பு வீரர்களுடன் தேடும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த கல்குவாரி முன்னாள் அமைச்சர் TKM சின்னையாவின் பினாமியில் இயங்கி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கூடலூர் அருகே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொன்றதுடன் பொதுமக்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் புலியை பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவர் சோலை ஒட்டிய வனப்பகுதிக்குள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புகுந்த புலி ஒன்று வட மாநில தேயிலை தோட்ட தொழிலாளி ஒருவரை தாக்கிக் கொண்டது. புலியை பிடிக்க கூண்டுகள் வைத்தும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியும் வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அந்த புலி 1வது டிவிஷன் பகுதியில் ஒரு மாட்டை கொண்டு இறைச்சியை சாப்பிட்டுள்ளது. இதனை அறிந்த வனத்துறையினர் அப்பகுதியில் கூண்டுகளை வைத்து புலியை பிடிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.
மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க கோரி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் ராமேஸ்வரம் மீனவர்கள் அடுத்த கட்டமாக நாளை கஞ்சிதோட்டி திறக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 28 மீனவர்களை கடந்த 13ஆம் தேதி இலங்கை கடற்படை சிறைபிடித்து சென்றதை கண்டித்து ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தின் அடுத்த கட்டமாக பாம்பனில் நாளை கஞ்சிதோட்டி திறக்க நாட்டுப்படகு மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். சரக்கு மற்றும் சேவை வரியை காரணம் காட்டி தங்க நகைக்கு உற்பத்தி வரி விதிக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்க நகை ஆபரணங்கள் தயாரிக்கும் தொழிற்கூடங்களில் பணியாற்றும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் கடந்த 2 வாரங்களாக வேலை இல்லாததால் வருவாய் இழப்பிற்கு ஆளாகி தவிக்கிறார்கள் என்றும் இந்தியா முழுவதும் தங்க நகை கடைகள் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளதால் நகை வர்த்தகம் பாதிக்கப்பட்டு மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளதையும் மத்திய அரசு அலட்சியப்படுத்தி வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கிறது. அதிகாரியின் நெருக்கடியால் மதுரை அரசு மருத்துவமனை செவிலியர் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருபவர் கார்த்திகா. இவருக்கு மருத்துவமனை உயர் அதிகாரிகள் அதிகமாக பணிச்சுமையை ஏற்படுத்தியதுடன் 8 மணி நேர வேலையை 12 மணி நேரம் செய்ய சொல்லி நெருக்கடி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த கார்த்திகா தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார். கோவில்பட்டி தினசரி காய்கறி மார்க்கெட்டில் லோடு மேனுக்கு கடை உரிமையாளர்களுக்கும் இடையே மோதலில் 4 பேருக்கு கத்திக்கூட்டு விழுந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தினசரி காய்கறி மார்க்கெட் இயங்கி வருகிறது. இதில் வெளி மாவட்டங்களிலிருந்து லாரிகள் மூலம் கொண்டு வரும் காய்கறிகளை இறக்குவதில் காலி என்று லோடு மேனுக்கும் கடை உரிமையாளர்கள் சிலருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த காளி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கடை உரிமையாளர்களை குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் நடைபெறவுள்ள நட்சத்திர கிரிக்கெட் விழாவிற்கு உரிய பாதுகாப்பு வழங்கக் கோரி நடிகர் சங்க தலைவர் நாசர் சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்துள்ளார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நட்சத்திர கலை விழா நடைபெறவுள்ளதாகவும் அதில் தமிழ் திரையுலகம் மட்டுமன்றி தெலுங்கு, மலையாளம் ஆகிய திரையுலக நட்சத்திரங்களும் பங்கு பெறவுள்ளதாக கூறினார். சென்னை லைட் ஹவுஸ் அருகே அரசு பேருந்து மோதியதில் 7ஆம் வகுப்பு மாணவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலைகள் ஆக்கிரமிக்கப்படுவதாலேயே அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக மறியலில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். அரியலூரில் 17 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த நபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஜாமீன் பேரையூரைச் சேர்ந்த அழகுதுரை என்பவர் தமது வீட்டில் பணியாற்றி வந்த 17 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த மாவட்ட மகிழா நீதிமன்றம் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட அழகுதுரைக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. இதனையடுத்து அவரை திருச்சி மத்திய சிறையில் போலீசார் அடைத்தனர். வாக்களிப்பதன் அவசியத்தை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் கோவை மாவட்டம் வால்பாறையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கல்லூரி மாணவர்கள் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணி வால்பாறை கல்லூரியில் துவங்கி புதிய பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது. வாணியம்பாடி தனியார் மருந்து கடை ஊழியரை வரி வசூலித்த போது நகராட்சி ஊழியர் தாக்கியதாக கூறி பதிலுக்கு பொதுமக்கள் நகராட்சி ஊழியர்களை தாக்கியுள்ளனர். இதில் கடை ஊழியர் ஒருவரும் நகராட்சி ஊழியர்கள் இருவரும் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து நகராட்சி அலுவலர்கள், பணியாளர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். மருந்து கடையின் தொழில் வரி கடந்த 2 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளதால் நகராட்சி ஊழியர்கள் சரவணன் மற்றும் காசிநாதன் கடைக்கு சென்று தொழில் வரியை கட்ட வற்புறுத்தியுள்ளனர். அதற்கு கடை ஊழியர் இம்தியாஸ் அகமது மறுத்ததால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது.
உடுமலைப்பேட்டையில் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் இளைஞர் சங்கர் வெட்டி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை வேளச்சேரியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஜெயலலிதா அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சிறந்த சமூக பணி ஆற்றியதற்காக வழங்கிய விருதை சமூக ஆர்வலர் இளங்கோ சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் இன்று திருப்பி ஒப்படைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறந்த சமூக பணி ஆற்றியதற்கான விருது சமூக ஆர்வலர் இளங்கோவிற்கு வழங்கப்பட்டது. விருது வழங்கும் விழாவை அவர் புறக்கணித்ததால் மாநகராட்சி ஊழியர்கள் வீட்டிற்கு சென்று நேரில் அந்த விருதை வழங்கினர். இந்நிலையில் அந்த விருதை மாநகராட்சி ஆணையரிடம் இளங்கோ இன்று திருப்பி ஒப்படைத்தார். சென்னையில் குடிநீர், சாலை, கழிப்பிடம் உள்ளிட்ட வசதிகளை செய்து தர வலியுறுத்தி பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் விருதை திருப்பி ஒப்படைத்ததாக இளங்கோ தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படையினர் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 66,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். தாசில்தார் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த வாகன சோதனையில் சிவக்குமார் என்பவர் உரிய ஆவணம் எதுவும் இன்றி 66,000 ரூபாய் பணம் எடுத்துச் சென்றது தெரியவந்தது. பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ஊதிய உயர்வு மற்றும் போனஸ் வழங்க கோரி தஞ்சையில் மருந்து தயாரிக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 30 ஆண்டுகளாக பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு மாதம் 6,000 ரூபாய் மட்டுமே ஊதியமாக வழங்கப்படுவதாகவும் மிக குறைந்த அளவிலேயே போனஸ் கொடுக்கப்படுவதாகவும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் தொடர் கொள்ளை சம்பவங்கள் நடந்து வருவது அப்பகுதி மக்களிடையே கடும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலூரில் அருள்முருகன் என்பவருக்கு சொந்தமான ஜவுளி கடை உள்ளது. வழக்கம் போல் நேற்று கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்ற நிலையில் நள்ளிரவில் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பணம் மற்றும் துணிகளை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. தொடர் கொள்ளை குறித்து எரியோடு காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது அந்த பகுதி மக்களின் புகாராகும். 65 வருட காலமாக வழிபாடு செய்யாத மாதளி முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள லிங்கத்தில் சித்தர் உருவம் தோன்றியுள்ளதால் காஞ்சிபுரம் நகரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் நகரின் முக்கிய பகுதியாக பெரிய காஞ்சிபுரம் மளிகை தெருவில் உள்ள அமீர் அவுலியா தர்கா உள்ளது. இந்த வளாகத்தின் ஒரு பகுதியில் உள்ள மாதத் முனீஸ்வரர் ஆலயத்தில்தான் இந்த அதிசய நிகழ்வு நடந்துள்ளது. இதனை கண்ட மக்கள் சிவலிங்கத்தை அலங்கரித்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்தார். அம்மாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுசாமி என்பவரது மகன் யோகேஸ்வரன் சாலையோரம் நின்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பள்ளி வாகனம் அவன் மீது மோதியது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த அந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து துறையூர் காவல்துறையினர் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடுமலைப்பேட்டையில் தலித் இளைஞர் சங்கர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சென்னை டிஜிபி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய திராவிட விடுதலை கழகத்தினர் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தில் ஜாதி சார்ந்த ஆவண கொலைகள் அதிகரித்து வருவதாகவும் ஆனால் அதனை தடுக்க தீண்டாமை ஒழிப்பு பிரிவு போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. எனவே அரசு இவ்விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். போராட்டத்தின் முடிவில் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மதுரை அரசு மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர் உதவியாளர்கள் பணிகளை புறக்கணித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை அரசு மருத்துவமனையில் செவிலியர் உதவியாளராக பணிபுரிந்து வந்த கார்த்திகா அளவிற்கு அதிகமாக தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். இதனையடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர் உயரதிகாரிகளின் டார்ச்சர் காரணமாக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது. கார்த்திகாவின் தற்கொலை முயற்சிக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி செவிலியர்களின் உதவியாளர்கள் பணிகளை புறக்கணித்து அரசு மருத்துவமனை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற நரசிம்ம கோவிலின் பங்குனி திருத்தேர் பெருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
நாமக்கல் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நரசிம்மர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் திருத்தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விழாவை முன்னிட்டு வரும் 30ஆம் தேதி வரை சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேக ஆராதனைகளும் திருவீதி உலாவும் நடைபெறவுள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். மார்னிங் சார். முதல் நாள் எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கிறது. பெண்களை கட்டுப்பாடுகள் விதித்து அவர்களது சுதந்திரத்தையும் திறமையையும் முடக்கக்கூடாது என நடிகை அனுஷ்கா தெரிவித்துள்ளார். தனக்கு கணவராக வருபவருக்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ள அவர், சினிமாவையும் தனது நடிப்பையும் நேசிப்பவரை மட்டுமே திருமணம் செய்து கொள்வேன் என்று தெரிவித்துள்ளார். நடிகை அஞ்சலியுடனான நட்பு காதலாக மாறினாலும் மாறலாம் என நடிகர் ஜெய் கூறியுள்ளது தமிழ் திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு தனக்கும் அஞ்சலிக்கும் இடையே நல்ல புரிதல் இருந்ததாகவும், அவர் தெலுங்கு பட உலகிற்கு சென்ற பின் 2 பேருக்கும் இடையே இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டதாகவும் ஜெய் தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன் தானும் அஞ்சலியும் மீண்டும் சந்தித்துக் கொண்ட போது தங்கள் செல்போன் எண்களை பரிமாறிக்கொண்டதாக கூறியுள்ள அவர், தங்களுக்குள் இருக்கும் நட்பு காதலாக மாற வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளார். தெலுங்கு நடிகர் ராணாவும் தானும் நண்பர்களாக மட்டுமே பழகி வருவதாக நடிகை ஸ்ரேயா கூறியுள்ளார். ராணாவும் ஸ்ரேயாவும் நெருக்கமாக பழகி வருவதாகவும், இருவரும் சமீப காலமாக ஜோடியாக படவிழா மற்றும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதாகவும் தகவல்கள் வெளிவந்தன. இந்த தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நடிகை ஸ்ரேயா பதிலளித்துள்ளார். தானும் நடிகர் ராணாவும் நண்பர்களாக மட்டுமே பழகி வருவதாகவும், காதல் என்ற செய்தி வதந்தி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாக உள்ள சென்னை 28 படத்தின் 2ஆம் பாகத்திலும் நடிகை விஜயலட்சுமி நடிக்க உள்ளார். முதல் பாகத்தில் நடித்த ஜெய், பிரேம்ஜி, மிர்ச்சி சிவா, நிதின் சத்யா உள்ளிட்டோரும் 2ஆம் பாகத்திலும் நடிக்க உள்ளனர். சமீபத்தில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை வெங்கட் பிரபு வெளியிட்டிருந்தார். சில மாதங்களுக்கு முன் திருமணம் செய்து கொண்ட விஜயலட்சுமி தொடர்ந்து திரைப்படங்களில் நடிக்க ஆர்வம் காட்டி வருகிறார். சசிகுமார் நாயகனாக நடித்திருக்கும் வெற்றிவேல் திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நியா ஜார்ஜ், நிகிலா, வர்ஷா ஆகிய 3 பேர் நாயகிகளாக நடிக்கின்றனர். ஆர் ரவீந்திரன் தயாரிப்பாளராக அறிமுகமாகும் இப்படத்தை வசந்தமணி இயக்கியுள்ளார். தஞ்சாவூர் மற்றும் பொள்ளாச்சி உள்ளிட்ட பல இடங்களில் இப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்றுள்ளது. தற்போது அதன் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் படத்தின் பாடல்களை வரும் 18ஆம் தேதி வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் அரசு பேருந்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்து சிதறியதில் 15 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் பெஷாவர் நகரில் 50க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை ஏற்றிக் கொண்டு சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென வெடித்து சிதறியது. இதில் 15 பேர் உயிரிழந்ததாகவும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. படுகாயமடைந்தவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. முதல் கட்ட விசாரணையில் பேருந்தில் குண்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு தீவிரவாத இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை. ஆண்டிற்கு 35 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டுபவர்கள் மட்டுமே தங்க முடியும் என்ற இங்கிலாந்து அரசின் புதிய சட்டத்தால் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் பலரும் வெளியேறும் நிலை உருவாகியுள்ளது. சமீபத்தில் இங்கிலாந்து அரசு புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வந்தது. அதன்படி டயர் 2 விசாவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டினர் ஆண்டுக்கு 35 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டினால் மட்டுமே தொடர்ந்து தங்க முடியும் என்றும், இல்லாவிடில் குடியேறிய 5 ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் வழக்கில் கைதான இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் மகனுக்கு ஜாமீன் வழங்கி கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜபக்சேவின் 2வது மகன் யோஷிதா ராஜபக்சே அவரது தந்தை அதிபராக இருந்தபோது பண மோசடி செய்து ஊழலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவரது காவலை வரும் 24ஆம் தேதி வரை நீட்டித்து குடுவேலா நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதை எதிர்த்து அவர் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அம்மனுவை விசாரித்த நீதிமன்றம் யோஷிதா ராஜபக்சே மற்றும் 3 பேருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது.
வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பண மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பட்டதாரி இளைஞர் கார்த்திக் சென்னை காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். அந்த புகார் மனுவில் சென்னை கந்தன்சாவடியைச் சேர்ந்த டேனியல் மற்றும் லெனின் ஆகியோர் சீனா போன்ற வெளிநாடுகளில் வேலை பெற்று தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பணம் பெற்று மோசடி செய்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் தன்னை போன்றே திருச்சி, திண்டுக்கல், கோவை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பல இளைஞர்களிடம் அவர் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும், எனவே உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத் தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.